ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லா சுட சுட ஒரு டேஸ்டியான ஒரு போண்டா ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுவும் இட்லி மாவு தோசை மாவு இருந்தால் போதும் போண்டா செஞ்சிடலாம். இட்லி மாவில் போண்டா தானே செய்ய தெரியும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இட்லி மாவு தோசை மாவு வச்சு நம்ம போண்டா செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க இட்லி மாவு வச்சு நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக சுட சுட ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். மாவை வந்து ஒரே கப்பில் நம்ம அளந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ 1/4 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன், அதாவது கேழ்வரகு மாவு 1/4 கப் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு இட்லி மாவு அப்படி இல்லைன்னா தோசை மாவு சேர்த்துக்கோங்க. மாவை அரைச்சி வச்சு அப்படியே கெட்டியாக இருக்கும் பாருங்கள், அந்த மாவை தான் நான் இப்போ சேர்க்குறேன். உப்பு சோடா உப்பெல்லாம் போட்டு நான் இன்னும் கரைச்சி வைக்கல, இதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே சேர்க்க போகிறோம். நல்லா மாவு கெட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, கரைக்காமல். இப்போ இது கூடவே நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக இந்த மாதிரி கோபுரமாக 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் போண்டா சாப்பிட. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். போண்டாக்கு வந்து ரொம்ப புளிச்ச மாவு எடுக்க வேணாம். இட்லி மாவு அப்படின்னா தோசை மாவு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப புளிச்ச மாவாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட நல்லா இருக்காது. மாவு அரைச்சி அன்றைக்கே செய்யுங்க, அப்படிலாம் ஒரு 2 நாள் மாவுன்னா கூட பரவாயில்ல. அதுக்கு மேலே போச்சுன்னா அவள் செய்ய வேணாம். மாவு வந்து கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கும்போது சாப்பிட நல்லா இருக்காது டேஸ்ட்டு. நல்லா போண்டா வந்து புசு புசுன்னு எழும்பி வரத்துக்காக சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி வந்து தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தோசை மாவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்தேன். நீங்கள் எடுக்கிற இட்லி மாவில் தோசை மாவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வேளை மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. போண்டா பதத்துக்கு நம்ம மாவு இப்போ பிசையணும். நீங்கள் இட்லி மாவு இல்லை தோசை மாவோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மாவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக இருந்ததுன்னா எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க கரெக்டான பதத்தில் நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உப்பு சோடா உப்பு நம்ம சேர்த்துருக்கிறதுனால ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மாவை வந்து கலந்து கொடுக்கணும், அப்போ தான் கரையும் அதெல்லாம். இப்போ மாவு வந்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது அப்படியே ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு மாவு ஊறட்டும். அதுக்குள்ளே கடாயில் எண்ணெயை ஊற்றி நம்ம காய வச்சுக்கலாம். மாவு வந்து 10 நிமிஷம் நான் வந்து ஊற வச்சுக்கிட்டேன். அதே சமயம் கடாயில் எண்ணெயும் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. மீடியம்லேயும் இல்லாமல் ஹைலியும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கிட்டால் போதும். கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். தீ ஃபுல்லாக வச்சிட்டோம்னா மேலே வந்து சீக்கிரமாக போண்டா வந்து கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது. நம்ம ராகி மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் குக் பண்ணால் தான் வெந்து வரும், இல்லைனா மாவு பச்சையாகவே இருக்கும். ஹை ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இல்லைனா தீயை வந்து அப்பப்போ ஏற்றி இறக்கி நீங்கள் மாற்றி வச்சுட்டு குக் பண்ணிங்கன்னா கரெக்டான பதத்தில் குக் பண்ணி எடுக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் வந்து மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் வந்து போண்டாவை எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் போண்டாவை எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் கூட நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நான் எண்ணெயில் போட்டு போண்டாவை செஞ்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம மாவு போடும்பொழுது சீக்கிரமாக வெந்து வந்துடும், உள்ளே நல்லா வெந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு. இட்லி மாவு இல்லைனா தோசை மாவு இருந்தால் போதும், ஈவினிங் சுட சுட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடும். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் இட்லி மாவு வச்சு போண்டா செஞ்சுருக்கோம். ஆனால் இது கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவு கொஞ்சம் சேர்த்துருக்கும், அதாவது கேழ்வரகு மாவு சேர்த்து நம்ம போண்டா செஞ்சுருக்கோம். சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசி மாவு சேர்த்துருப்பேன். அரிசி மாவு இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அரிசி மாவையும் சேர்த்து செய்யும் போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். மேலே நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக, உள்ளே நல்லா சாஃப்டாக பூ போல் இருக்குது போண்டா சாப்பிட்றதுக்கு.
பாருங்கள் எவ்வளோ நல்லா உள்ள வெந்து சூப்பராக வந்திருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது போண்டா. நல்லா சுட சுட சூப்பராக இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் டீயோட இந்த ஸ்நாக்கை வச்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இட்லி மாவு அப்படி இல்லைனா தோசை மாவு இருந்துச்சுன்னா உடனே இந்த ஸ்நாக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.